அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சித்தர் குதம்பை சித்தர். குதம்பை என்பது பெண்கள் காதிலே அணியும் ஒரு வகையான ஆபரணம். இதை குதம்பை சித்தர் தன்னுடைய காதிலே அணிந்ததனால் குதம்பாய் என்று அழைக்கப்பட்டார். இவருடைய பாடல்களில் குதம்பை அணிந்த பெண்ணை குதம்பாய் என்று முன்னிலைப்படுத்தி பாடியிருப்பதால் இச்சித்தருடைய பெயரே குதம்பை சித்தர் என்று ஆகிவிட்டது. குதம்பை சித்தருடைய பாடல்கள் யோகத்தையும் ஞானத்தையும் புகழ்ந்து பேசுவதை பெரும்பாலும் எடுத்து காட்டுகிறது. இவருடைய பாடல்கள் எளிதிலே பாடத்தக்க இனிமையான இசையுடையதாகவும் வரிகளை கொண்டதாகவும் அமைந்துள்ளது. இவருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு உருவம் இல்லை, அருவுருவமானவர், வெட்டவெளியே கடவுள் என்ற உண்மையை அறிந்தவர்களுக்கு ஆடம்பரமான பட்டயங்கள் விருதுகள் எல்லாம் எதற்காக என்று கேட்டவர் குதம்பை சித்தராவார். மேலும் உண்மை பொருள் என்னவென்று அறிந்தவருக்கு உடலை வலுப்படுத்தும் காயக்கற்பம் என்னும் மருந்து கூட வேண்டாவாம் அப்படிங்கிற உண்மையை சொன்னவர் யார் அப்படின்னா குதம்பை சித்தர். அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உண்மை பொருளை அறிந்து விளங்குகின்றவர்களுக்கு மெய்ஞானிகள் உடலை வலுப்படுத்தக்கூடிய காயக்கற்பம் என்னும் மருந்து கூட வேண்டாம். கவலையற்ற அவர்கள் உள்ளமே அவர்களுக்கு நோயற்ற வாழ்வை அளிக்கும், நீண்ட வாழ்நாளை அளிக்கும். உண்மை பொருளை அறியாத ஞானிகள் தாம் காயக்கற்பம் தேடி அலைவார்கள் என்ற கருத்தை வெளியிட்டவர். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சித்தராக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, மனக்கவலை இல்லாமல் உள்ளத்தை, அதாவது உள்ளத்தை எவர் ஒருவர் தூய்மையாக வைத்து கொள்கிறாரோ அவருக்கு எந்த நோயும் அண்டாது, எந்த மருந்தும் தேவைப்படாது என்பதை இவர் இந்த இடத்துல பதிவு பண்ணுறார். அதான் சொல்கிறார், மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய், கர்ப்பங்கள் எதுக்கடி அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்து அது மட்டுமல்லாமல் தன்னுடைய நாட்டத்தை புருவ மத்தியிலே செலுத்தும் யோக பயிற்சியிலே தேர்ந்தவர்கள் என்றும் குறையின்றி வாழ்வார்கள், எல்லா வல்லமையும் பெற்று வாழ்வார்கள் என்று யோகத்தை சிறப்பித்து பாடியுறார். அதாவது யோக பயிற்சி முறை மிகவும் சிறப்புடையது என்பதையும் அடுத்து இவருடைய பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது புருவ மத்தியில் மனதை செலுத்தி, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுதான் அவர் அப்படி சொல்கிறாரு. பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது தன்னுடைய நாட்டத்தை பற்றி நடுவனை சேர்வோருக்கு வாட்டங்கள் ஏதுக்கடி குதம்பாய், வாட்டங்கள் ஏதுக்கடி அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல பார்வை, நாட்டம் அப்படிங்கிறது பார்வையை குறிக்கக்கூடியது. நம்மளுடைய பார்வையையும் அந்த எண்ணத்தையும் புருவ மத்தியில் கொண்டு சேர்த்து நல்ல ஒரு யோக பயிற்சி செய்தோம் என்றால் நம்ம எந்த விதமான தீய சக்திகளும் தீய எண்ணங்களும் அண்டாது அப்படிங்கிறது குதம்பை சித்தரனினுடைய எண்ணமாக இருந்திருக்கு. மேலும் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், யோக சக்தி படைத்தவர்களை காலனை வென்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, யோகர்கள் ரிஷிகள்லாம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கருத்துக்கு நிலவி இருக்குது. அதுக்கு நிறையா ஆதாரங்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி ஒரு சொல்கிறாரு, காலனை வெல்ல முடியும், அது எப்போ நடக்கும் அப்படின்னா, திடகாத்திரமுடையவன் நீண்ட நாள் உயிர் வாழ்வான், காலனை வென்ற கருத்தறிவாளன் ஆடம்பரமான வேடங்களை பூணமாட்டான், அடக்கமாகவே வாழ்வான் என்று இந்த இடத்துல பாடுறாரு. இவருடைய பாடல் வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். காலனை வென்ற கருத்தறிவாளருக்கு கோலங்கள் ஏதுக்கடி குதம்பாய், கோலங்கள் ஏதுக்கடி அப்படின்னு சொல்கிறார். அதாவது கருத்தாக இருக்கிறவனுக்கு காலம் கூட பக்கத்தில் நிம்பமா, யமன் கூட பக்கத்தில் வரமாட்டான் அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக 2 வரியில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கடுத்து பல்வேறு ஆடம்பரங்களை எதிர்கொண்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவருடைய காலத்திலேயே எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்றும் இந்த மாதிரி ஆடம்பரத்தை எதிர்கொண்டு நிறைய நம்ம நிம்மதி சந்தோஷங்களையெல்லாம் மக்கள்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல் யோக பயிற்சியில் தேர்ந்தவர்கள்
காலனையும் வெல்லக்கூடிய வல்லன்மை மிக்கவர்களாகவும் வீண் வேடங்கள் இல்லாமல் அடக்கமுடன் வாழ்வார்கள் என்ற உண்மைகளையும் இவரது பாடல்கள் மூலமாக தெரிந்துக்க முடியுது. நன்றி.